ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃப்ளக்ஸி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அப்டேட், எஸ்டர்டேஸ் அப்டேட், அதாவது 10th செப்டம்பர் அப்டேட் நைட் வந்து அப்டேட் பற்றி நம்ம பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நான் இங்கே ஒரு சம்மரி, ஒரு கிளான்ஸ் மட்டும்தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ சில இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ணவும் செஞ்சுருக்கலாம். ஸோ அந்த ஆடியோ 40 மினிட்ஸ் இருக்கிற ஆடியோவை எப்போயுமே ஃபுல்லாக கேளுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஆடியோ எதை பற்றியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் திங் மைக்ரோ டாஸ்க் ஐடிஸ்லாம் வந்துட்டு சில ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். யாரெல்லாம் சஸ்பெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஐடி ஃபேஸ்புக் ஐடி வச்சுட்டு அந்த ஐடியிலே நம்ம டாஸ்க்குக்கான போஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த லிங்க்ஸை கொண்டு வந்து மல்டிபிள் எஸ்பிஓ ஐடிஸ்க்கு பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தெரிஞ்சே மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களோட ஐடியாஸ் எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, நியூ மெம்பர்ஸ், அவங்களுக்கு கீழே ரெஃபரல்ஸ் நியூ மெம்பர்ஸ் யாரோ ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள மறக்காமல் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை கேட்க சொல்லுங்கள், நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஒரு டாஸ்க் இப்போது ஸ்டாப் ஆகிருக்கு 3-4 டேஸாக. ஸோ அது தெரியாமலே ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்புறது, ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ண செய்கிறாங்க. ஸோ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வராது. அடுத்து டாஸ்க் வந்து நம்ம இன்னையிலேருந்து திருப்பி ரெஸ்யூம் ஆக போகுது. ஸோ இன்னையிலேருந்து நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம். டாஸ்க் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்குது. ஓல்டு மெம்பர்ஸ், நியூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஓல்டு மெம்பர்ஸ்க்கு நம்ம இனி அடுத்து ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அந்த மாதிரியான டாஸ்க் இருக்கும். நம்மளோட க்ளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்துட்டு ஒரு 4 to 5 டேஸ் மட்டும்தான் இந்த ஒர்க் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ஒர்க்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு 15 to 20 டேஸ் வந்துட்டு பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட் எண்ட் ஆகி நம்ம ஆக்சுவல் பீரியடுக்குள்ளே வந்துட்டு ஒர்க்கிங் டைம்குள்ளே போயிடலாம். நியூ மெம்பர்ஸ்க்கு டாஸ்க் ஸ்டாப் ஆகாது. ஸோ கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஃபைல் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களோட நல்ல ஒர்க் யாரெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட சில ஒர்க்கு எடுத்து நம்மளோட கிளைண்ட் கம்பெனி QC டீமுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்து அதெல்லாமே ஓகே பண்ண அந்த லிஸ்ட்டு. ஸோ எல்லாத்தையுமே அவங்க பார்க்கல. அவங்க பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் நல்லாயிருக்கு ஓகே அப்படிங்கிறத மட்டும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணனால அவங்கனால மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதில் ஒன்று பார்த்தோன்னா வீடியோ வாட்ச் பண்ணுற ஆப்ஷன் திருப்பி கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஓன் பிஸ்னஸும் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாருமே வந்துட்டு சேல்ஸ் டீம், மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கிறவங்க, எலைட் லேர்னர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு அடுத்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் டீமுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இப்போது இல்லை, பட் ஃப்யூச்சரில் வரலாம். அதுக்கான அப்டேட் வரும்போது சொல்லுவாங்க. அடுத்து நம்ம அக்டோபர்லேருந்து நியூ கம்பெனி, ஒரு நியூ கிளைண்ட்டு ஒருத்தவங்களும் வராங்க. ஸோ அவங்களோட ஒர்க் நம்ம அடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து ஒர்க் ஃப்ளோவில் SBO சைடுக்கு நிறையா டிஸ்டர்பன்சஸ் எது பற்றி அப்படின்னா, ஓல்டு வித்ட்ராவல், ரீஃபண்ட், கூப்பன் சேல்ஸ், அந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போகிறது. SBO அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறதையுமே வந்துட்டு இன்னும் டிலே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி யாரும் பண்ண வேணாம். SBO கண்டிப்பாக SBO கிட்ட வந்தவங்க யாரும் ஏமாற மாட்டாங்க. அவங்களுக்கான மணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆடியோ ஒரு பெரிய லென்த்தான ஆடியோ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஆடியோ கண்டிப்பாக போய் கேளுங்க. ஸோ அடுத்து ஓல்டு வித்ட்ராவல், கூப்பன் பேமெண்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பல்காக ரிலீஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அது பேக்ரவுண்டில் என்ன இஷ்யூஸ், எதனால் அவங்களால அப்படி ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க. ஸோ நியூ வித்ட்ராவலுமே வந்துட்டு அடுத்து 15th அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஒரு 5000 மெம்பர்ஸ் மட்டும் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த மந்த்துக்குள்ளேயே எல்லாருக்கும் வந்துட்டு நியூ வித்ட்ராவல் கிடச்சிரும். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வித்ட்ராவல் வந்தவங்க, ரிசீவ் ஆனவங்க கண்டிப்பாக பேமெண்ட் ப்ரூஃப்ஸை அடுத்து 3 to 4 டேஸ்க்குள்ளே வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. கமாண்டர்ஸ்க்கு ப்ரூஃப் ஆஃப் SBOவில் வரணும். ஸோ அப்படி ஷேர் பண்ணாதவங்க ஐடிஸ் அடுத்து சஸ்பெண்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இனி எப்போயுமே ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் ரீஃபண்ட் கொடுத்தவங்க தான். ஸோ இனிமேல் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃபண்ட் பேமெண்ட்டுமே வந்துட்டு ஸ்லோவாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறையா பேர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியும் அடுத்து 2 to 3 டேஸ்க்குள்ளே, யாரெல்லாம் வந்துட்டு அந்த பாலிசிஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ யாரெல்லாம் பே பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்துட்டு அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் டீம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்குலாம் ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ உடனே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்காதீங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு கட்ட முடியுமோ அவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆர்டர் ஐடி நிறைய பேர் வந்துட்டு ஓல்டு மெம்பர்ஸ், அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ அதுதான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது இல்லாமல் மார்க்கெட்டிங் பிளானுக்கான ஸ்டூடெண்ட் காம்போ பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகாது. நிறைய பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இஷ்யூஸ் சால்வ் பண்ணிட்டாங்க. இன்னும் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கமெண்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து லைவ் சேட் வந்துட்டு ஒர்க் ரிலேட்டடான விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை லாகின் பண்ண முடியல, டாஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு லைவ் சேட்டை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஒரு 4 விஷயத்துக்கு லைவ் சேட்டில் கேட்காதீங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு வித்ட்ராவல், நியூ வித்ட்ராவல், ரீஃபண்ட், அப்புறம் ட்ரைனிங் பீரியட் எப்போ எண்ட் ஆகும் அப்படிங்கிற இந்த ஒரு 4 விஷயத்துக்காக லைவ் சேட்டை எப்போயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம், இன்ட்ரோ கமிஷன்ஸ் இப்போ நமக்கு 20% போயிட்டுருக்கு. ஸோ நீ அடுத்தது 40% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த அப்டேட்ஸ் தான் வந்துட்டு
நேற்று ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்க்கு இருக்குது. இது போக நிறையா சோசியல் சர்வீசஸ்லாம் போயிட்டுருக்கு. நிறையா முடியாதவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சப்ளை பண்ணியிருக்காங்க, மரம் நடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஃப்யூச்சரில் எஸ்பிஓ ஃபவுண்டேஷன் மூலிமா நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஆடியோ கேளுங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் அப்டேட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.